சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் 34,38,000 ரூபாய் செலவில் புதியதாக கட்டுவதற்கான பூமி பூஜையை ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் தலைமையில் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் பட்ஜெட்டை கண்டித்தும் மாற்று திட்டங்களை வலியுறுத்திய இடதுசாரிகள் கட்சிகள் சார்பில் வரும் 25ஆம் தேதி சட்டமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இடதுசாரிகள் கட்சி சார்பில் முதலியார்பேட்டை கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சிபிஐ மாநில செயலாளர் சலீம், புதுச்சேரியில் கடந்த 12ஆம் தேதி என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு தனது பட்ஜெட்டினை தாக்கல் செய்துள்ளது. பட்ஜெட்டுக்கு முன்பாக பல வரிகளை உயர்த்திவிட்டு வரியில்லா பட்ஜெட் என்று கூறி வருவது மக்களை ஏமாற்றும் செயல் என கூறினார். இந்த பட்ஜெட்டில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் எந்த திட்டமும் இல்லை என்றும், அமைப்புசாரா தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைப்பதற்கான அறிவிப்பு இல்லை என அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினார். மேலும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், சுகாதாரமான குடிநீர் வழங்க புதிய திட்டம் கொண்டு வர வேண்டும், ரெஸ்ட்ரோ பார்களை குறைக்க வேண்டும், புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி சட்டப்பேரவை முன்பு இடதுசாரிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயற்குழு உறுப்பினர் பெருமாள் ஆகியோர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் தரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தி தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் 24 மணி நேர காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் குடிநீர் சாக்கடை பிரச்சினை, குப்பை பிரச்சினை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளை முன்னிறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் 24 மணி நேர காத்திருப்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சின்னமணி கூண்டு எதிரில் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, மக்களுக்கான அடிப்படை தேவைகளை செய்ய முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு தவறிவிட்டது. முத்தியால்பேட்டை தொகுதியில் மிகப்பெரிய அளவில் குடிநீர் பிரச்சினை உள்ளது. குடிநீரில் டிடிஎஸ் அளவு 500ஆக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள 14 பூத்துகளில் 2400க்கும் மேல் டிடிஎஸ் அளவு அதிகமாக உள்ளது என்றும், மக்களின் உயிரோடு முதல்வரும் அமைச்சர்களும் விளையாடுகிறார்கள் என குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 7 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 3,80,000 ரூபாயை இழந்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர் ஆனந்த். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் மூலம் வீட்டில் இருந்தே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதையடுத்து ஆன்லைன் வர்த்தகத்தில் 1,18,730 ரூபாயை ஆனந்த் முதலீடு செய்து அவருக்கு கொடுத்த டாஸ்கை முடித்தார். இதன் மூலம் வந்த லாபத்தொகையை ஆனந்த் எடுக்க முயன்ற பொழுது மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல கதிர்காமம் கலைவாணி 2 லட்சம் ரூபாயும், சின்ன இரு சம்பாபாளையம் சுபாஷ் சந்திரபோஸ் 32,500 ரூபாயும், முத்தியால்பேட்டை ஈஸ்வரர் 15,000 ரூபாயும், பெரிய காலாப்பட்டு பிரவீன்குமார் 7,000 ரூபாயும், சேதராப்பட்டு ஜெனிமா 3,500 ரூபாயும், புதுச்சேரி தாகூர் நகர் சங்கர் 3,800 ரூபாய் என மொத்தம் 7 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 3,80,530 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் கார் பார்க்கிங் விடுவதில் ஏற்பட்ட தகராறில் செக்யூரிட்டியை தாக்கிய டாக்டர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்ணா நகர் 2வது தெருவில் உள்ள தனியார் இன்டர்நெட் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலை செய்து வருபவர் சுந்தரமூர்த்தி. கடந்த 14ஆம் தேதி மதியம் அங்குள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு காரில் வந்த ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் தாமரை செல்வனுக்கு சுந்தரமூர்த்திக்கும் காரை நிறுத்துவதில் இடையே தகராறு ஏற்பட்டது.
இதில் சுந்தரமூர்த்தியை தாமரை செல்வன் தாக்கிய போது தவறி விழுந்ததில் காலில் காயமடைந்த சுந்தரமூர்த்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசில் 15ஆம் தேதி புகார் கொடுத்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்ய தாமதம் செய்வதாக தாவேகா மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதர் தலைமையிலான நிர்வாகிகள் சீனியர் எஸ்பியை சந்தித்து மனு கொடுத்தனர். இதையடுத்து இரு தரப்பின் புகாரின் பேரில் தாமரை செல்வன் மீது மற்றும் சுந்தரமூர்த்தி மற்றும் தனியார் இன்டர்நெட் நிறுவன ஊழியர்கள் சிலர் மீதும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். புதுச்சேரியில் கழிவுநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 6 புதிய நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுவை அரசால் புதுதில்லி தேசிய தூய்மை பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் மூலம் 6 கழிவுநீர் பராமரிப்பு வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கொடியசைத்து கழிவுநீர் பராமரிப்பு வாகனங்களை பயன்பாட்டுக்காக தொடங்கி வைத்தனர். இதில் சுயேட்சை எம்எல்ஏ பிரகாஷ்குமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இது பற்றி அதிகாரிகள் கூறும்பொழுது, புதுச்சேரி நகரில் கழிவுநீர் சுத்திகரிப்பை மேம்படுத்துவதற்காக தூய்மை உத்யாமி யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் கடனுதவி பெற்று பொதுப்பணித்துறை 5,27,00,000க்கு இயந்திரங்களை வாங்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு 6 வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. அதன்படி புதை சாக்கடையில் உள்ள கழிவுப் பொருட்களை விரைந்தும் பாதுகாப்பாகவும் வெளியேற்றி சீர்படுத்தலாம் என்றனர். புதுவை கௌரி குமரவேல் எழுதிய முழுமதி சிறுகதை நூலினை கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடான் வெளியிட்டு சிறப்பித்தார். புதுவை கௌரி குமரவேல் தமிழ் இலக்கிய கூடல் தொடக்க விழா மற்றும் முழுமதி சிறுகதை நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தாகூர் அரசு கலைக்கல்லூரி மேனாள் முதல்வர் கலைமாமணி முனைவர் இளங்கோ தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்மாமணி வேல்முருகன், பத்மஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி, சதாசிவம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து கவிச்சுடர் குமரவேல் எழுதிய முழுமதி சிறுகதை நூலினை புதுவை தமிழ்ச் சான்றோர் பேரவையின் நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடான் வெளியிட, விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ் பேராசிரியர் முனைவர் அசோகன், புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி தமிழ் பேராசிரியர் கலைமாமணி முனைவர் அரங்க முருகையன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இந்த விழாவில் கலைமாமணி சீனு வேணுகோபால், கலைமாமணி பூபதி பெரியசாமி, கலைமாமணி தீந்தமிழ் தென்றல், வழக்கறிஞர் கோவிந்தராசு, பாரத மாநில வங்கி முதன்மை கிளை மேலாளர் ராஜதுரை உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அதிவேகமாக காரில் வந்தவர்களை தட்டி கேட்ட போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் ஒருவர் நேற்று இரவு தனது நண்பருடன் சாப்பிட ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள ஹோட்டலுக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அவ்வழியாக அதிவேகமாக வந்த கார் காவலரின் வாகனத்தை இடிப்பது போல் வந்து நின்றது. அப்போது சப் இன்ஸ்பெக்டர் காரை ஓட்டி வந்தவரிடம் ஏன் இவ்வளவு வேகமாக வருகிறாய் என்று கேட்டுள்ளார். அப்போது காரில் இருந்த ஓட்டுநர் உட்பட 2 பேர் சப் இன்ஸ்பெக்டரிடம் தகராறில் ஈடுபட்டதுடன் அவரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். இதனை கண்ட பொதுமக்கள் சப் இன்ஸ்பெக்டரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் அளித்த புகாரின் பேரில் பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரை வலைவீசி தேடி வருகின்றனர். இதனிடையே போதையில் தகராறில் ஈடுபட்டவரின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதில் ஒருவர் திருவண்ணாமலையை சேர்ந்தவர் என்றும் மற்றொருவர் அரசியல் புள்ளியின் மகன் என கூறப்படுகிறது. புதுவை திருக்காஞ்சியில் உள்ள ஸ்ரீ காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ஜவஹர் நகரை சேர்ந்த வாகிச சைவ திருத்தொண்டு அடியார்கள் காசிக்கு இணையான சேச்சிரமான திருக்காஞ்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சியை நடத்தினர். இதில் தலைமை அடியார் அம்மு என்கிற அமிர்தவள்ளி ரவி தலைமையில் 40க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தலைவர் வெங்கடேசன் தலைமையில் சந்திரமௌலி உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் போது அடியார்களுக்கு கோவில் சார்பாக அறுசுவை உணவுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. காலை முதல் மாலை வரை நடைபெற்ற முற்றோதல் நிகழ்ச்சியில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டு அடியார்களுக்கு கோவில் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர். மூதாட்டியை கொலை செய்த வாலிபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது.
புதுச்சேரி மூலக்குளம் வில்லியனூர் மெயின் ரோட்டை சேர்ந்தவர் சாந்தா. இவரது கணவர் சுப்பிரமணியன் இறந்து விட்டதால் உறவுக்கார பெண் ஒருவரின் துணையுடன் வசித்து வந்தார். கடந்த 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சாந்தாவுடன் தங்கியிருந்த உறவுக்கார பெண் வெளியே சென்ற நிலையில் மறுநாள் காலை சாந்தா அவரது வீட்டில் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அவர் கழுத்தில் அணிந்திருந்த 7 பவுன் நகை மாயமாகியிருந்தது. இது குறித்து அதே பகுதியைச் சேர்ந்த முடித்திருத்தும் தொழிலாளி எழில் என்ற எழிலரசன் போலீசாருக்கு புகார் தெரிவித்தார். மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையே மூதாட்டி கொலையில் புகார் கொடுத்த எழிலரசன் மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து அவரது வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்பொழுது சாந்தா அணிந்திருந்த 7 பவுன் நகையை வீட்டிற்குள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் எழிலரசன் நகைக்காக மூதாட்டி சாந்தாவை கொலை செய்துவிட்டு போலீசாரிடம் புகார் அளித்து நாடகமாடியது தெரியவந்தது. போலீசார் எழிலரசனை கைது செய்து காலாப்பட்டு ஜெயிலில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி 3வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் நீதிபதி பாலமுருகன் குற்றம் சாட்டப்பட்ட எழிலரசனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வக்கீல் ரங்கநாதன் ஆஜரானார். புதுச்சேரி நோனாங்குப்பம் ஆற்றில் மட்டிக்கல் பிடிக்க ஆற்றில் இறங்கிய கல்லூரி மாணவர் நீரில் மூழ்கி இறந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் ஹரீஷ். புதுச்சேரி கதிர்காமம் அரசு கலைக் கல்லூரியில் பிகாம் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவர் நோனாங்குப்பம் ஆறு அழுத்துவேலி ஆற்றங்கரையில் இறங்கி நேற்று மதியம் மட்டிக்கல் பிடித்தார். அப்பொழுது ஹரீஷ் திடீரென தண்ணீரில் மூழ்கி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார். இது குறித்த தகவலின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஹரீஷை தீவிரமாக தேடினர். சுமார் 3 மணி நேர தேடலுக்கு பிறகு ஹரீஷை சடலமாக தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். இதனை அடுத்து பிரேத பரிசோதனைக்காக சடலத்தை போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆற்றில் மட்டிக்கல் பிடிக்க போய் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.